அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான அவரைக்காய் சாம்பார் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். சாம்பார் எதில் வேணாலும் வைக்கலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காயில் வச்சா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது சாம்பாரில் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, அவரைக்காய் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நம்ம இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பாரோட மணத்துக்கும் சிலவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கும், அதனால் இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். சாம்பாருக்கு பெருங்காயம் கண்டிப்பாக தேருங்க. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பருப்பை வேக வைக்க போகிறோம். 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பீட்ரு வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா பருப்பு அதை வச்சு கூட கடைங்க. இப்போ அதே குக்கர்லேட்டு நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணுறோம். இதில் நான் அவரைக்காய் சாம்பார் பண்ணதுனால அவரைக்காய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அதை ஆட் பண்ணுங்கள். தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுங்க. சாம்பாரில் எப்போவுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். புளி தண்ணி, இது ஒரு சின்ன லெமன் சைஸில் அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்போட மிக்ஸ் ஆகட்டும். நான் இதில் ஆச்சி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேங்க. உங்கள் வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சாம்பார் பொடி. ரொம்ப ஜாஸ்தி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. தேவையான அளவு உப்பு போடுங்க. சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமாட்டு இதில் பெருங்காயம் இதுலேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது 2லேருந்து ஒரு 3 விசில் வைக்குவோம். காய்கறி எல்லாம் வெந்துடும். பாருங்க, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம இப்போ தாளித்து ஊற்றினா சுவையான மணமான சாம்பார் ரெடிங்க. இதை வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தாங்க சாம்பார் வைக்கிறது. இதை நம்ம குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறோம். இதில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறாதீங்க, கசப்புத்தன்மை வந்துடும். நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ரெண்டு வத்தல் ஆட் பண்ணுறோம். காஞ்ச வத்தல். வத்தல் நல்லா முருங்கினோன்னா அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ரொம்பவே மணமாக இருக்குங்க சாம்பாருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து அப்படியே இறக்கிருங்க. சுவையான சாம்பார் ரெடிங்க. இது அப்படியே சாம்பாரில் ஆட் பண்ணலாங்க. பாருங்க, ரொம்பவே சுவையான சாம்பார் ரெடி. இதை இட்லி, தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நான் இதில் ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு பாயா விட சாம்பார் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிடுவீங்க. தேங்க் யூ.